உங்களை படைத்த இறைவன் உங்களுக்காக சில விஷயங்கள் அறிவிக்கின்றான். குழந்தைகளுக்கு எப்படி உணவூட்டுவது என்பது தாய்மார்களுக்கு தெரியாது. அவர்கள் குழந்தைகளை பெற்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப பார்த்தாலும் வயிற்றுல கஷ்டம் இருக்குது, வயிற்று பாதைகள், பேதியாகுது, கையில தங்காம அழுதுகிட்டே இருக்குது, எல்லாம் இருக்குது, பீடியாட்ரிக் ப்ராப்ளம். அந்த பீடியாட்ரிக் டாக்டருக்கு என்ன செய்யறது தெரியாது. அது அப்படித்தான் வரும், சுகமா போகும். இது பீடியாட்ரிக் பேஷண்ட், பீடியாட்ரிக் டாக்டர்ஸுடைய வார்த்தைகள். குழந்தைகளுக்கு அப்படித்தான் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த வயது குழந்தைகளுக்கு இத்தனை பேருக்கு இத்தனை விதமா வரும்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த காரியத்துக்காக போனோமோ அதை பத்தி பேச மாட்டாங்க. சுகமாகணும்னு அதை பத்தி தெரியாது. இந்த மருந்துகளை கொடுங்கள். அந்த மருந்துகள் உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த சிறுகுடலை பெருக்க வைக்கும். அங்கு கேஸ் ப்ராப்ளம் ஆரம்பமாகின்றது. இறுதி நாள் வரையிலும் அவர்கள் வாடும் காலமெல்லாம் நிலைத்துவிடும். ஒரு குழந்தையானது பசிக்கும் அழும், அந்த குழந்தையானது தாகத்திற்கும் அழும். அந்த குழந்தை பசிக்காக கேட்குதா, தாகத்துக்காக கேட்குதா? தெளிவாக இறைவன் உங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய உணர்வுகள்: பசி எடுத்தால் உணவு, தாகத்திற்கு தண்ணீர். தகித்துக் கொண்டிருக்கும் போது நான் உணவை சாப்பிட்டால் கண்டிப்பாக அதனுடைய ஜீரணம் குறையும். அந்த நேரத்தில் பசி, தாகம் என்ற இந்த இரண்டு உணர்வுகள் இருக்கின்றன. அதிகமான பசி இருக்கும் பொழுது நல்ல செரிக்கும் தன்மை, அந்த உணவை செரிக்கும் தன்மை உங்களுடைய குடலுக்கு உண்டு என்பதை அது அறிவிக்கின்றது. அதிகமான தாகம் இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் தண்ணீரை செரிக்கக்கூடிய அந்த தன்மை அந்த சிறுநீரகங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எப்பொழுது குழந்தைகளுக்கு எப்பொழுது தண்ணீர், எப்பொழுது உணவு கொடுப்பீர்கள்? பிறந்த குழந்தை, அதற்கு வாய் பேச தெரியாது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இதெல்லாம் ஞானங்களின் அடிப்படையில் இருந்து இறைவன் நமக்கு கற்பிப்பதாகும். புத்தகங்களில் நாம் பார்க்க முடியாது. முதலில் குழந்தைக்கு தண்ணீரை கொடுங்கள். இரண்டுக்குமே அடும். தண்ணீரை முதலில் கொடுங்கள். அந்த தண்ணீரை அருந்துவிட்டு அமைதியாக இருக்குமானால் அதற்கு தண்ணீர் தாகம் எடுத்திருக்கிறது என்பது பொருள். அதனுடைய சத்தத்தையும் கவனியுங்கள். தண்ணீருக்கு வேறு சத்தம், அழுகை என்பது தாகத்திற்கு வேறு சத்தம் அல்லது பசிக்கு வேறு சத்தமாக இருக்கும். யார் அந்த சத்தத்தை கொண்டு அறிய முற்படுகின்றார்களோ அவர்கள் இவ்விதமாக செயல்படட்டும். அந்த சத்தத்தையும் கவனியுங்கள். ஒவ்வொரு தாய்மாரும் அவருடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும். முதலில் தண்ணீரை கொடுங்கள். ஏனென்றால் தண்ணீரை ஜீரணிப்பது எளிது. உண்மையிலே பசிக்காக அது அழுதிருந்தால் அந்த தண்ணீரை தட்டி விட்டுவிட்டு பிறகு மீண்டும் அழும். இப்பொழுது உங்களுடைய உணவை கொடுங்கள், பாலை கொடுங்கள். இந்த வகையில் செயல்படும் போது மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகள் வயிற்று உபாதைகளோ அல்லது சளி தொந்தரவுகளோ இல்லாமல் அது வளர ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இந்த சத்தியத்தை கூட உணராத நிலையில் தான் நாம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நான் பெற்ற நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பெருமை கூடாது. நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தில் எது நன்மைகளாக இருக்கின்றதோ அந்த நன்மைகளை நான் இப்பொழுது உணர வேண்டும் என்றால், என்னுடைய கஷ்டங்கள் இருக்கின்றன, நன்மை என்ன என்று தெரியாத நிலையில் என்னுடைய கஷ்டங்கள் இருக்கின்றன, அது போக வேண்டும் என்பது என்னுடைய உணர்வாக இருக்கின்றது. இது நன்மையாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் பொருளாதார கஷ்டம் உண்டு, குடும்பத்தில் பல சீர்குலைகள் உண்டு, நோய்வாய்ப்பட்டு உழன்று கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய ஒரே இறை அருள் தேவை சுகமாக வேண்டும். இதற்கு உங்களிடமிருந்து எந்த கூலியும் கேட்கவில்லை. உங்களுக்கு அறிவு இல்லை என்பது தெரியும் இறைவனுக்கு. நான் கற்பித்தால் தவிர, நான் அவர்களை வாழ வைத்தால் தவிர அவர்களுக்கு வாழ வழியில்லை என்பதும் தெரியும். உங்களுக்கும் தெரியும். உன்னை விட்டால் எனக்கு கதி கிடையாது என்ற அந்த நிலை ஏற்படும். அன்று என் இறைவனை என்று சரணாகதி அடைவோமே, அது உள்ளத்தில் தான் அந்த சரணாகதி